My name is Garen Sandu. My name is Nancy, I am younger daughter. My name is Surya Prashni, I am younger daughter-in-law. My name is Sudarshini, I am nurse. My name is Darshini, I am a warden. My name is Sandra, I am a granddaughter. இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகள் சேகருக்கும், சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யாரும் உங்க அம்மாவை பார்த்து போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பார்த்துக்கணுங்க. இல்லையா, என்னதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மா காப்பாத்துறேன். சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. யார் வந்து போறேன்? நீயே பேசுற? எங்க அம்மா மேல அவங்க பாசமா? உசுறு சொத்து வாங்காத. யாரு கையில காசு வச்சிருக்கா? அந்த காரு எங்க அப்பாவோட ஞாபகம் இருக்குமா? அது காரு இல்லை, எங்க அப்பாவுடைய கௌரவம். அதை போய் விற்க சொல்றீங்க. அவரோட 40 வருஷம் அதை வச்சு வாழறது எப்படி வாழறாங்க? சேகர், இந்த காரை விற்க வேணாயா? இந்த பேங்கில் பணத்துக்கு உனக்கு நல்ல நகையும் வாங்குறியா? அதான் ஒண்ணு வேணாமா? நீ என் பிள்ளைப்பா, முகம் வாழனா என்னால தாங்க முடியாதுப்பா. இந்த பேங்கில் பணத்துக்கு உனக்கு நல்ல நகையும் வாங்குப்பா. என்ன அண்ணா, நல்லா இருக்கியா? ஏய் ஜனனி குட்டி, எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க. பானு ஒரு வார்த்தை விட்டா கொஞ்சம் போயிடுவேன். உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகை ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் வீடை வேற மாதிரி மாத்தணும்னு நினைச்சிட்டு தான் இருக்க எல்லா படத்தையும் ஒரு மூத்த பிள்ளை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இல்ல நீ உன் மனசை என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்தவன் மட்டும் தான் அவனுக்கு பிள்ளையா? பண்ணாலா? அம்பிகா, அம்மாவுக்கு இந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி இருக்கிறது 2 ரூம். ஒண்ணு நாம யூஸ் பண்றோம், 2வது ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹாலே தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹாலே தங்க வச்சு தானே ஆகணும். அப்ப சொன்னாங்க அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுதான் இப்போதே அவங்க ஹாலே தங்க. விடையே
நினைச்சல நீ வேற ஆஸ்பத்திரி போகணும் அங்க போகணும் இங்க போகணும் எனக்கு டைம் தான் கிடையாது பணம் வேணா தரேன் ஆட்டை பிடிச்சி நீயே போய் பார்த்துட்டு வந்து உன் வேலையை நீ பாருப்பா எப்போ உனக்கு போதும் அப்போ நீ அம்மா கூட்டிட்டு போகணும்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காரமா வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். சாகரே சாகரே சாப்பிட்டு தூங்குப்பா. எந்திரி 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 சாப்பிட்டு தூங்க. எத்தனை முறை சொல்றது எந்திரியா சாப்பிட்டு தூங்குப்பா. ஐயோ குழந்தை இப்படி போன போய் கிடக்க. அச்சோ ஏய் சாகரே என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி உடம்பே நடந்து கொதிக்குது. யாரும் இல்லையே. ஐயோ ராத்திரி நேரத்துல அந்த குழந்தை நான் எங்க கூட்டிட்டு போவேன்? நான் யாரை வச்சு பார்ப்பேன்? இந்த உடம்பு எப்படி நான் சரி பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. கடவுளே என் குழந்தையை காப்பாத்து. மாமா என்னமாச்சு ஏமால வரீங்க? ஐயோ என் குழந்தை போடவில்லையா? டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி போவேன்னு தெரியல. இங்க இருந்து 3வது சந்து முதல் வீடு தான் டாக்டர் வீடு. போங்கம்மா. ஓகே என் குழந்தை ரொம்ப கொதிக்குது டாக்டர். என் குழந்தை என்ன வந்து பாருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் என் குழந்தை காப்பாத்து டாக்டர். இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒண்ணும் இல்ல சாதாரண ஜுரம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன் காலையில சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க பொறுமையா இருங்க. என்னங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. விழுந்து வந்திருக்காளே என் தங்கச்சி என் நாய் முட்டை நெக்லஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் வழக்குமாரி. ஏய் குழந்தை நீ அம்மா என்ன ஏமா அண்ணா எடுத்து போகுது. என்ன பண்ண போறாங்க? ஏமா பரவாயில்ல என்னாச்சு? என்னம்மா என்ன சொல்லுங்க? அக்காவோட நகை ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிட்டு அத்தை. ஏதோ நகை மேல இருந்து ஆசை மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சுன்னா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? ஐயோ ஐயோ சொந்த பையனுக்கே இப்படி யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு உங்க அம்மாவோட புத்தியை பாருங்க. சீ, இப்படி திருடி பழப்பு நடத்துக்கு எங்கேயாச்சும் நாட்டு கட்டி சாவணும். அம்மா நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா அப்படி பண்ண? அந்த வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூச்சிலே முடிக்காத. ஹே கணேஷ், அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அதான் காலையில அம்மா விட்டாங்க. நானும் எங்க இல்லாம தேடிட்டேன். எங்க போனானே எனக்கு தெரியல. என்ன பண்ண எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள கணேஷ். அம்மா சின்ன வயசுல இருந்து செல்லாம சொல்லியிருப்பாங்க. ஆமா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆமா இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை. என்ன ஒன்று பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் வண்டி எடுத்து பார்த்து வந்துருமா? ஆமாடா நான் அந்த வண்டி எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் வண்டி சீக்கிரம் வண்டி. சரி. சிஸ்டர் வாங்க உங்களோட பேரை என்ட்ரி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ரூமை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மந்த்லி செக்அப்லாம் கரெக்டா இருக்கும். இவங்களை ஸ்பெஷல் சேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் உங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள்ல இருக்கும். ஓகே சிஸ்டர் மேக் இட் ஃபாஸ்ட். ஒரு நிமிஷம். இந்த அம்மா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஓ எஸ் நல்லா தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவருக்கு வந்திருந்தாங்க. இங்க இருந்து தான் அவங்க 2 அநாத குழந்தைகளை தத்தெடுத்துட்டு போனாங்க. அது எனக்கு அவங்க சரி இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசாம இந்த பையனையும் நம்ம தத்தெடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இவன் அண்ணன் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறான். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இருக்கு. ஸோ அவங்க வேற ஒரு பையனை பாருங்க. அப்போ 2 பேரையும் தத்தெடுத்துக்கலாங்க. ஒருத்தன் உங்களை பார்த்துக்கிட்டானா இன்னொருத்தன் என்ன பார்த்து பாருங்க. அம்மா கூட விளையாடலாமா? அம்மா சரியா விளையாடலாமா?
இல்லைன்னா அண்ணா கிட்ட காட்டு. சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். சரியா? பெற்றோர் என்பவர்கள் நம் வாழ்வில் முதல் ஆசிரியர்கள், ரோல் மாடல்கள் மற்றும் நிபந்தனையற்ற அன்பின் வடிவங்கள். நம் மகிழ்ச்சிக்காக தங்கள் தியாகங்கள் செய்தவர்கள், கண் நிமிடங்கள் காப்பாற்றவர்கள். அவர்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய முக்கிய கடமையாகும். நன்றி.